தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் புதிதாக இந்த கூட்டணி ஆட்சி கோஷம் ஓங்கி ஒழிக்க தொடங்கி இருக்கிறது. அது அதிமுக பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகளும் திமுக கூட்டணியில் உள்ள ஒரு சில கட்சிகளும் இந்த கருத்துக்களை தெரிவித்து வருகின்றன. இன்று ஒரே நாளில் பேட்டியளித்த டிடிவி தினகரன் மற்றும் நயினார் நாகேந்திரன், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் இந்த கூட்டணி ஆட்சி முழக்கம் தொடர்பாக அவர்களுடைய கட்சி கூட்டத்திலும் செய்தியாளர்கள் சந்திப்பிலும் தெரிவித்திருக்கிறார்கள். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன் கூட்டணி ஆட்சி உறுதி, ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்ற முழக்கத்தை அவர் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஏற்படும் என்று அமித்ஷா கூறியதிலிருந்தே இந்த கூட்டணி ஆட்சி முழக்கம் எழும்பி வருகிறது. அதற்கு முன்னதாக தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவரது முதல் அரசியல் பொதுக்கூட்டத்திலேயே விக்கிரவாண்டியில் கூட்டணி அரசில் பங்கேற்கும் கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி வைப்போம், எங்களுடன் கூட்டணியில் பங்கேற்கும் கட்சிகளுக்கு ஆட்சியில் உரிமை வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து இப்பொழுது அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுக கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் இன்று புதுக்கோட்டையில் அளித்த பேட்டியில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் அடுத்த ஆட்சி என்று அவர் கூறியிருக்கிறார். இதே போல தேமுதிக பொதுச் செயலாளரும் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசுகையில் கூட்டணி ஆட்சியில் பங்களிக்கக்கூடிய கூட்டணி அரசு தேமுதிக பங்கேற்கும் வகையில் அடுத்த கூட்டணி இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதனால் தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை முதல் தேர்தல் நடைபெற்ற 52 இருந்து தற்போது வரை இங்கு கூட்டணி ஆட்சி ஏற்பட்டதில்லை. இந்த முறை இந்த கூட்டணி ஆட்சி கோஷம் ஓங்கி ஒலிக்க தொடங்கி இருப்பதன் மூலமாக தமிழகத்தில் இந்த அரசியல் மாற்றம் சாத்தியமா, எடுபடுமா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த கட்சி தலைவர்கள் ஒவ்வொருவரும் கூட்டணி அரசில் பங்கேற்பது அது திமுக கூட்டணியிலும் அந்த குரல் எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறதோ என்று சந்தேகப்படும் வகையில் இப்பொழுது சிபிஎம் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் அழைக்கக்கூடிய அந்த பேட்டியில் திமுகவுடனான கூட்டணி உறுதி, ஆனால் நாங்கள் தொகுதியை அதிகம் கேட்போம் என்ற கருத்தை அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். நாங்கள் தொகுதி அதிகம் கேட்பது எங்களது உரிமை என்பதும் அது திமுகவிற்கு அது கடமை என்றும், ஆனால் நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியே செல்ல போவதில்லை என்று திட்டவட்டமாக பே சண்முகம் தெரிவித்திருந்தாலும் அந்த தேர்தல் வாக்குறுதி தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களையும் பே சண்முகம் அளித்திருப்பது அந்த திமுக கூட்டணி கட்சிகளிடையே ஒரு குழப்பம் மற்றும் முதல் எதிர்ப்பு குரலாக சிபிஎம் அதிக தொகுதிகள் என்ற முழக்கத்தை முதன்முறையாக வைத்திருக்கிறது. இது தவிர நயினார் நாகேந்திரன் அங்கு நெல்லையில் அளித்த பேட்டியின் போது அவர் கூட்டணி அரசில் கண்டிப்பாக 2026 ஏற்படும் என்றும் திமுகவில் உள்ள ஒரு சில கட்சிகளுடன் திமுக கூட்டணியில் உள்ள ஒரு சில கட்சிகள் எங்களோடு பேசி வருகின்றன என்ற ஒரு தகவலையும் அவர் கூறியிருக்கிறார். அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் இதற்கு பதிலளித்துள்ள மதிமுக அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறதா என்று நயினார் நாகேந்திரனும் நெல்லையில் அளித்த பேட்டியில் நிருபர்கள் உடனடியாக கேட்டபோது அது பற்றி இப்போது கூற முடியாது என்று அவர் கூறியிருக்கிறார். இதற்கு உடனடியாக அங்கு மதிமுக தரப்பில் துரை வைகோ மறுப்பு தெரிவித்திருக்கிறார். தாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் ஒருபோதும் கூட்டணி வைக்கப் போவதில்லை, பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்ற மறுப்பை அவர் துரை வைகோ தெரிவித்திருக்கிறார். கூட்டணி ஆட்சி முழக்கம் மற்றும் இங்கு கூடுதல் தொகுதி கேட்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் மற்றும் திமுக கூட்டணியை கண்டிப்பாக உடையும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் கூறியிருப்பதும் தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் சூடு பிடித்திருக்கிறது. கூட்டணியில் மாற்றம் ஏற்படுமா, கூட்டணி ஆட்சி என்ற முழக்கம் எடுபடுமா மற்றும் இந்த தொகுதிகள் கூடுதல் எண்ணிக்கையில் கிடைக்குமா கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு என்று பல்வேறு விதமான அரசியல் கருத்துக்கள் மற்றும் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயான அந்த பேச்சுவார்த்தைகள் ஆகியவை தேர்தல் களம் நெருங்கியுள்ள நிலையில் இப்போது தமிழக அரசியல் களமும் சூடுபிடித்திருக்கிறது.